அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னதை பற்றி கதைக்க வந்திருக்கிறோம்னு பார்த்தா, நேற்று நான் இது என்னடா நான் வீடியோ போட்டாலே புள்ளையா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு தான் இப்போ வந்துட்டுது. அதாவது பெரிய பெரிய பிள்ளைகள் பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டவங்களை நல்லவங்க என்று தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, ஒரு தப்பை சுட்டி காட்டினதுக்கு அதை இப்போ அதை பற்றி கதைக்காமலும் விட்டுட்டேன். அதாவது என்னதுக்கு எனக்கு நடுகளுமே அதை பற்றி கதைக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி கதைக்காமலும் விட்டுட்டேன். சரியா, அது அவங்களோட பிரச்சனை. இது நாங்கள் சொல்லி புரிய போகிறதும் இல்லை, சில பேருக்கு சொல்லி புரிய போகிறதும் இல்லைன்னு சொல்லி நான் அதை பற்றி வீடியோவில் நான் கதைக்காமல் விட்டுட்டேன். நான் இப்போ என்னுடைய சும்மா ஒரு வீடியோக்களை தான் நான் அதில் போட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் நேற்றைய தினம் நான் இந்தியா அண்ணா என்னை பற்றி கதைச்சி அவருடைய வீடியோவில் அவர் போட்டிருந்தவர். அப்போ நான் அதுக்கு முன்னமே நினச்சினா அந்த அண்ணா பற்றி கதைக்க வேணும். அந்த ரீதியில் நேற்று நான் சொன்னேன்னா, அந்த அண்ணாவை பற்றி அவர் எனக்கு அந்த அண்ணாவை பிடிக்கும். இப்போ ஒரு அண்ணாண்ட ரீதியில் அந்த அண்ணாவை எனக்கு பிடிக்கும். அந்த ரீதியில் நேற்றைய தினம் நான் அந்த அண்ணாவை பற்றி கதைச்சிருந்தேன். அதுலேயும் எனக்கு 3 பேட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த 3 பேட் கமெண்ட்ஸ்லேயும் அதாவது நேற்றைய தினம் நான் எதுவுமே யாரை பற்றியும் நான் எதுவுமே கதைக்கல. அந்த இந்தியா அண்ணாவை பற்றியும் மற்றது நான் என்னென்ன வீடியோ போட வேணும் அப்படின்னு தான் நான் நேற்றைய தினம் கேட்டிருந்தேன். அந்த ரீதியில் நேற்றைய தினம் 3 பேட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் கிருசாந்தி கிருபா அப்படின்றவங்க அவங்கள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெடுகளுமே எனக்கு வந்தவங்க பேட் கமெண்ட்ஸ் தான் போடுறாங்க. நான் இதையுமே கதைக்காம அந்த அக்கா என்னத்துக்காக எனக்கு இப்படி ஒரு பேட் கமெண்ட்ஸை போடுறாங்களன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் கிருசாந்தி கிருபான்றதுனே நினைக்கிறேன், கிருபாவோ ஏதோ பேரை வாட எனக்கு வடிவேன் நாவும் இல்லை. அந்த அக்கா நேற்றைய தினம் ஒரு கெட்ட வார்த்தையால் என்ன பேசியிருந்தா. அப்போ அவாவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை அவ்வளவு கேவலமாக அவ கதைச்சிருக்கிறா அப்படின்ட்டு பார்க்க அந்த அக்காட மனசு அப்படின்றது எனக்கு புரியுது. அதோட அந்த அக்கா தன்னுடைய அவாக்கு ஒரு பிள்ளை இருக்கலாம், இல்லாட்டி அவட அம்மா அப்பாவை இருக்கலாம். அப்படித்தான் கதைப்பாவா போல, அவட வளர்ப்பு அந்த விதமாகத்தான் இருக்குது போல. அதால தான் அந்த அக்கா ஒரு சமூக வலைத்தளத்தில் எப்படியான வார்த்தைகள் கதைக்க வேணும்னு தெரியாதவ தான் அப்படியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறா. சரியா, அந்த விதத்தில் நேற்றைய தினம் அந்த அக்கா கதைச்சிருந்தவா. இதுக்கெல்லாம் நாங்கள் அவளை போடுறது இல்லைக்கா. அதாவது மேலே பார்த்து தூண்டு துப்பினா அந்த துப்பல் எங்கட முகத்தில் தான் மறுபடியுமாக படும். அதை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. அதாவது மறுபடியுமாக சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. மேலே பார்த்து தூண்டு துப்புங்க, அது உங்களோட முகத்தில் தான் விழும். அதே மாதிரியாக தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் விடுற அந்த கெட்ட வார்த்தைகள் தான் நாளைக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு இதண்டும். நான் இதை பற்றி எதுவுமே கதைக்கலையாக்கா. நான் என்னுடைய வீடியோவில் நேற்று அந்த அண்ணாவை பற்றி தான் நான் கதைச்சு போட்டிருந்தேன். எனக்கு மிரட்டல்கள் எனக்கும் வந்தது அப்படின்ன மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி நான் அதில் என்ன வீடியோக்களை போட வேணும்னு என்னை பார்க்குற உறவுகளைத்தான் நான் கேட்டிருக்கிறேனாக்கா. இப்போ உங்களை நான் இதில் எந்த ஒரு இதுவும் கேட்கல. மற்றபடி நான் யாருடைய பேரையும் இழுத்து கதைக்கல. நீங்கள் அவருடைய பேரையும் போட்டு என்ன கெட்ட வார்த்தைகளையும் போட்டு அவன் வந்துட்டான் அப்படின்ன மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க. அந்த வீடியோவை அந்த கொமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு ஏதோ ஒரு என்னென்னு சொல்கிறது, நாய் பார்த்து குலைச்சா என்னக்கா செய்வோம், ஒன்றில் அந்த நாய்க்கு ஷூ கொண்டு போட்டு போவோம், இல்லாட்டி அதுக்கு தூக்கி கல்லால் அரைஞ்சி போட்டு போவோம். அது நாய்க்கு குலைக்கத்தான் தெரியும். அதை மாதிரி தான் நீங்கள் குலைக்கிறீங்கக்கா. அப்போ நான் அதை பெருசாக அடுக்கலை. நான் அதில் எந்த ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகலை. உங்களுடைய மனம் அவ்வளவுத்துக்கு அழுக்காக இருக்குதுன்றதை நான் அதில் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக அது முதல் கொமெண்ட்ஸ் தான், அதோ கஜாவோ கஜியோ ஏதோ ஒன்றிலேருந்து வந்திருந்தது. அதுவும் ஒரு கெட்ட கொமெண்ட்ஸ். இந்த 2 கொமெண்ட்ஸும் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்களா அதில் இருக்காது.
அதாவது நான் கொமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துட்டேன், அதாவது டிலீட் பண்ணிட்டேன். அப்படியான கேவலங்கிட்ட வார்த்தைகளை இந்த கொமெண்ட்ஸில் வச்சுருக்க மாட்டேன். அதாவது ஒரு பேட் கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா ஒரு இந்த ஓரளவுக்கு ஒரு இந்த கேவலமான வார்த்தைகளை கதைக்காடி நான் அதில் வச்சுருப்பேன். ஆனால் அப்படி கேவலங்கிட்ட வார்த்தைகளை கதைக்கிறதுக்கு, அதாவது நான் வந்து நேற்றைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்தியா அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அண்ணா கத்தம் தெரியாதா? உங்களுக்கு வந்து அண்ணா இருந்தால் நீங்கள் அப்படியா கதைப்பீங்க? உங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தால் அப்படியே சேர்த்து கதைப்பீங்க? அப்படி மாதிரி நீங்கள் சேர்த்து கழிச்சுக்கிறீங்க. நாளைக்கு 2 பேரையும் ஒரே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையாலே நீங்கள் அப்படி போட்டுக்கிறீங்க. நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் அப்படி ஒரு கெட்ட வார்த்தையால் போட்டுக்கிறீங்க. உங்களோட வீட்டில் வந்து ஒரு இதுக்கு நடந்தால் தான் அது இது. மற்றபடி நீங்கள் எந்த பொம்பளையும் எந்த புள்ளையும் எந்த இதையும் நீங்கள் இவ்வளவு வார்த்தையாலையும் மிதண்டலாம். ஆனால் உங்களை வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அது பிரச்சனை. ஏன்னா அதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி கலாட்டாவோ கலோட்டாவோன்னு சொல்கிறது, அதாவது எனக்கு வடிவா தெரியல, அதாவது HOLL ஏதோ அப்படி மாதிரி வர்றது அவட கொமெண்ட்ஸ். அதாவது அவள் பேர் ஊர் எதுவுமே இல்லாமல், அதாவது பேரும் இல்லை ஊரும் இல்லை அவட ஃபோட்டோவும் இல்லை. இந்த 3 பேருமே எனக்கு போட்ட 3 பேருமே நான் சொல்லுவேன் ஒரு பயந்தாங்கோழிகள். இப்போ என்னுடைய முகம் இதுதான், வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் என்னுடைய முகம். நான் உங்களை நேரடியாகத்தான் நான் உங்களை பேசுகிறேன். அதுவும் நான் எந்த ஒரு கெட்ட வார்த்தையாலையும் சொல்லி பேசல. உங்களோட அந்த அதாவது நீங்கள் வளர்ந்த விதம் பிழை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதாவது ஒரு பெண்களை பார்த்து எப்படி கதைக்க வேணும், அது ஒரு பெண்ணாக நீங்கள் இருந்து கொண்டு, சிலது பேக் ஐடியாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்களிட பேரில் வரபடியே நான் அப்படி சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தோண்டு ஒரு பெண்ணை வந்து எவ்வளவுக்கு கேவலமாக கதைக்கலுமோ அவ்வளவுக்கு கதைக்கிறீங்க. அதால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, சரியா? இப்போ உங்களோட மனசை நான் புரிஞ்சு கொண்டுட்டேன். அதாவது இவ்வளவு அழுக்கான மனசை புரிஞ்சு கொண்டுட்டேன். அதே மாதிரி அந்த கலோட்டாவோ ஏதோ அந்த இதில் இருந்து, அதாவது என்ற ப்ரொஃபைல் மாதிரி தான் விட்டுருக்குது. அதில் இருந்து வந்த கொமெண்ட்ஸ் என்னென்று பார்த்தால் அதுலேயும் ஒரு இது மாதிரி தான் போட்டிருந்தது. அதாவது ஒரு இதாத்தான ஒரு பேட் கமெண்ட்ஸ் மாதிரி தான் வந்திருந்தது. இப்போ அதுக்கு நானும் வந்து பதில் போட்டிருந்தேன். அதாவது எனக்கு அந்த நபர் கதைக்கல, அதாவது நான் இந்தியானவதை நீ கதைச்சேனா அவருக்கு இருக்குது வெயிட் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுட்டுற பாணியில் போட்டிருக்குது. அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி அப்படியான ஒரு வார்த்தை தான் நம்ம அவனா தெரியலை போட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், இப்போ அந்த ரீதியில் சொல்லிக்கொள்கிறேன். அப்படி போட்டிருக்குது. உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் வெறுட்ட மட்டும்தான் முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதாவது சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, யாரையும் இதில் இழுத்து கதைக்கல. நாங்கள் எங்கள வாட்டில் விலகி போக, அதாவது வந்து ஒரு தேன்கூடு வந்து சும்மா தான் இருக்குது. அது வந்து தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு அதை வந்து தேனை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கூட்டில் வந்து சேர்த்து அது தன்னுடைய வளர்ச்சிக்கு அது முன்னோக்கி போகிக்க, அதில் வந்து என்ன செய்கிற அந்த தேன் கூட வந்து வளரக்கூடாது. அதை ஒரு விஷயத்தை பற்றி அது அந்த தேன் எடுக்குதே, உண்மையிலேயே அந்த தேனை எடுக்குதே அப்படின்ற ரீதியில் இப்போ என்ன செய்யணும்னா அந்த தேன் கூட்டுக்கு கல்லை எறிஞ்சா அதை என்ன செய்யும், மறுபடியும் வந்து எங்களுக்கு கடிக்கத்தான் செய்யும். அது வந்து தண்டவாடியில் இருக்குது. அந்த தேன் தண்டவாடியில் தன்னுடைய வேலையை வேறு இதுகளை பார்த்து கொண்டு இருக்குது. அப்படி பார்த்து கொண்டிருக்கீங்கள மறுபடியுமாக அது தண்டை வேலையைத்தான் பார்க்குது, சரியோ? அது வந்து இப்போ உதாரணத்துக்கு தான் இது சொன்னேன். நான் இப்போ வந்து அதை கதைக்க மாட்டேன், அதை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சமையல் வீடியோக்களாக இருக்கலாம், எனது உறவுகளை பற்றி சொல்கிறதாக இருக்கலாம், எனது உறவுகளோட போட்டோ காட்டுறதாக இருக்கலாம், எல்லாத்தையும் பற்றி நான் கழிச்சு கொண்டுக்கிறேன். உங்களை நான் இதில் என்ன கேட்டேன்னா, நான் வந்து நேற்று இந்தியானா என்னை பற்றி கழிச்சிருந்தேன். நான் அவரை பற்றி கதைச்சேனா அவரை பற்றி நல்ல விதமாக சொன்னேன்னா அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு நீங்கள் இந்த 3 பேரும் அப்படி போட்டிருந்தீங்க.
இப்போ நீங்களே போயிட்டு பாருங்க. அதாவது நீங்கள் ஒரு முகம் தெரியாத ஒரு நபர், உங்களோட பேரையே நீங்கள் குறிப்பிடையில, சரியா? அதாவது ஒரு ஆள் மட்டும் அந்த கிருசாந்தி கிருபாபடி தினமா இருக்குது, மற்ற 2 பேரும் வந்து உங்களோட பேரையே நீங்கள் ஒழுங்காக குறிப்பிடாத நீங்கள். அதே போல் உங்களோட முகத்தை, அதாவது ஒரு பயந்தாங்கோழி மாதிரி உங்களோட முகத்தை காட்டி கதைக்காத நீங்கள், உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு மதித்து நீங்கள் இந்த வீடியோவை உன்னிப்பாக இருந்து பார்த்து தான் நீங்கள் கதைக்கிறீங்கன்ற ரீதியில் நான் உங்களுக்கு வந்து இப்போ பதிலை சொல்லிக்கொள்கிறேன், சரியா? இதில் வந்து இந்த கொமெண்ட்ஸில் வந்து இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கான விளக்கி பதில் சொல்லி இல்லாது, அதால தான் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். நான் இதில் யாரையும் கதைக்கல. அதாவது நீங்கள் அந்த தேங்குடு கல்லை எறிஞ்சிங்கன்னா அந்த தேன் வந்து உங்களுக்கு கடிக்கத்தான் செய்யும், சரியா? அதில் ஒரு தப்பும் இல்லை. அதை சும்மா இருக்கிற அந்த தேனை வந்து நீங்கள் அந்த தேன், அதாவது அந்த தேன் இதை எடுக்கிறத வந்து நீங்கள் அதுக்கு வந்து கல்லால் எறிகிறீங்களா, அது வந்து கடிக்கத்தான் தெரியும், அது தெரியும், அதுக்கான இது அது தான் தெரியும். அதாவது வந்து நீங்கள் தன்னுடைய இதை வந்து இதன்றீங்கன்ற ரீதியில் அது வந்து அப்படி செய்யும். அதே போல் தான் நீங்கள் சும்மா இருக்கிற எண்ணெய் வந்து சீண்டினா நானும் கதைக்கு தான் செய்வேன். நீங்கள் பேயாமல் இருந்துட்டீங்கன்னா நானும் என்னுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு நான் போயிடுவேன். நான் இப்போ நீங்கள் உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் யாரையும் கதைக்கிறேன்னா இல்லாட்டி யாரையும் பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் கதைச்சிருக்கிறேன்னா, நான் என்னுடைய வாட்டில் நான் போய் கொண்டிருக்கிறேன். என்ன நேற்று கூட நான் ஒரு அந்த அண்ணாவை நல்ல விதமாக கதைச்சிட்டு மிச்ச வீடியோவில் வந்து நான் என்ன மாதிரியான வீடியோக்களை போடணும்னு நான் என்னுடைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நல்ல உறவுகள்கிட்ட தான் நான் கேட்டேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன பார்த்து கதைக்கிறத உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட சொந்தங்களை பார்த்து, உங்களோட அம்மாவை பார்த்து, உங்களோட பிள்ளைகளை பார்த்து கதையுங்க. நான் உங்களுக்கு நீங்கள் என்ன கதைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோத்துக்கு பெரிய ஆள் இல்லை, சரியா? நீங்கள் என்ன கதைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோத்துக்கு கதையுங்க, சரியா? கதைக்காமல் இப்போ கருத சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது தானே. உங்களோட முகத்தை போட்டு கதையுங்க. நான் நேரடியாக பதில் சொல்லிக்கொள்கிறேன். அதில் என்னில் பிள்ளைகள் இருந்தாலும் நான் திருத்தி கொள்கிறேன். நேற்று நான் எதுவுமே கதைக்காமல் நீங்கள் அதுக்கு வந்து அப்படி போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படியான ஒரு அறிவாளி, எப்படியான ஒரு இதாக இருப்பீங்களா? அதாவது நீங்களாக முடித்து போட்டால் நான் எதையுமே செய்ய முடியாது. தான் நான் நடுக்கிழமையே வீடியோவில் சொல்கிறேன். நீங்களாக எதையும் முடித்து போட்டால் நான் எதையுமே செய்ய இயலாது. மறுபடியுமாக சொல்லிக்கொள்வது இதுதான், தேன்கூட்டுக்கு கல்லறிஞ்சா அது அந்த தேன் கலைஞ்சு திரும்ப உங்களுக்கு வந்து தான் கடிக்கும். அதே மாதிரி தான் சும்மா இருக்கிற எண்ணெய் வந்து நீங்கள் தான் உசுப்பேற்றி விடுறீங்க. நீங்கள் அப்படித்தான் நினைச்சு தான் இப்படி பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்களோ தெரியாது. அதாவது என்னுடைய சும்மா வீடியோ போட்டால் கூட அதில் அந்த நபருடைய பேரை எழுத்து நீங்கள் கதைக்கிறீங்க, அப்படி இப்படின்ன மாதிரி கதைக்கிறீங்க. நீங்கள் அவரை பற்றி நான் கதைக்கட்டும்ன்றதுக்காகத்தான் நீங்கள் இப்படி செய்கிறீங்களோ தெரியாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது செய்ய மாட்டேன். அந்த ரீதியில் இப்போ உங்களுக்கான இந்த பதிலைத்தான் நான் சொல்ல வந்துக்கிறேன். அதே போல் நேற்றைய தினம் நான் போட்டிருந்தேன். அதாவது எனக்கு முதலாவதாக அந்த இந்தியனா பற்றி கதைச்சிட்டு 2வதாக நான் போட்டிருந்த விஷயம், எனக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாதிரி இதன்றீங்க, என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அதில் இந்தியா அண்ணா வந்து போட்டிருந்தார். அவர் நல்ல ஒரு எனக்கு முறையாக அவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு வந்து ஜோக் வீடியோ உங்களுக்கு செய்ய வருது, நீங்கள் வேறு ஜோக் வீடியோ செஞ்சு போடலாம். அதே மாதிரியாக வந்து தையலில் வந்து நீங்கள் செஞ்சு போடுங்க. அதே மாதிரி சமையலையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு நல்ல விதத்தில் வருதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே போல் ராமன் அச்சுனா அப்படின்ற சொல்கிற ஒரு அண்ணா வந்து போட்டிருக்கிறார். அவர் சொன்னதில் அவர் தான் முதலாவதாக சொல்லியிருந்தார். அந்த அண்ணா சொன்னதில் ஓம் அண்டு நானும் எனக்கு அப்போ தான் ஒரு ஓம் அவர் சொல்கிறது சரி அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு இது தோணிச்சுது. அதாவது உங்களுக்கு வந்து அதாவது ஜோக்கா வந்து நீங்கள் ராமன் அடிக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது. இப்போ அதில் உங்களால் செய்ய முடிந்தால், இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு நோட் புக்கில் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து செய்யுங்க. அதில் வந்து உங்களுக்கு எதில் கூட வியூஸ் போகுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா ஒரு அண்ணாவாக இருந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார்.
அந்த ரீதியில் அந்த அண்ணாவுக்கு மேலது நன்றிகள். அதே மாதிரி என்னுடைய தங்கான்னு சொல்லுவேன். என்னுடைய தங்காவும் வந்து நேற்றைய தினம் போட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு இடங்களை காட்டுங்க, மற்றது வந்து கேக்ஸ் செஞ்சு போடுங்க அப்படின்ன மாதிரி அந்த தங்காவும் போட்டிருந்தாங்க. உங்களால் முடிந்தால் செஞ்சு போடுங்க அக்கா அப்படின்ன மாதிரி அந்த தங்காவும் போட்டிருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து நல்ல நல்ல விதமாக வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில் பத்மினி அம்மான்ற சொல்கிற அம்மா, அதாவது நேற்று நான் பேர் சொல்ல மறந்துட்டேன், அவட பேர் எனக்கு நிலையில் வரையில். அவன் வந்து ஒரு நல்ல காணொளி அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர், நான் நிறைய சொல்கிறேன், அதாவது நீங்களும் சில பேருடைய இதில் வந்து உங்களுடைய பேர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இப்போ எனக்கு வந்து நீங்கள் யார் அப்படின்ட்டு இதண்ட பண்ண முடியும் விருப்பம், அதாவது உங்களோட பேரை எனக்கு தெரிய பண்ண முடியும் விருப்பம். இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பேரும் மற்றது நீங்கள் அண்ணாவா, எனக்கு அக்காவா, இல்லாட்டி தங்கச்சியா, தம்பியா, இல்லாட்டி அம்மாவா என்று சொல்கிறது சொல்லிக்கொள்ளுங்க. அவ்வளவுந்தான். மற்றது வந்து எனக்கு அந்த ராமன் அச்சுனான்ற அண்ணா வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து எனக்கு எடுத்து தந்துக்கிறார். அதாவது உங்களுக்கு ராமான்றது வந்து உங்களுக்கு செய்ய உங்களுக்கு இதாக இருக்குது, உங்களை அதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து அதுவும் செய்யலாம்ன்ற மாதிரி போட்டிருந்தார். அப்போ தான் நான் ஜோதிச்சேன், நாளைக்கு அண்ணாவுக்காகவும் அதே போல் உங்களுக்காகவும் ஒரு ஜோக் மாதிரி ஒரு ராமா நான் எடுக்கிறேன். அதையும் சொல்லிக்கொள்கிறேன். யாரையும் நான் இதில் குறிப்பிட்டு எடுக்கல. ஒரு ஒரு சும்மா ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் சும்மா ஒரு ஜோக் மாதிரி தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அதுக்காக ராமாண்டோன்னு அப்படியான ராமாண்டுன்னு வச்சிடாதீங்க. சும்மா ஒரு அதாவது நாடகம் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். அதே மாதிரி தங்கா சொன்னதையும் நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது இடங்களை காட்டுங்கக்கா அப்படின்ன மாதிரி தங்கா சொல்லியிருந்தா. அதே மாதிரி இந்தியானாவும் 3 விஷயத்தை சொல்லியிருந்தார். அதில் என்னென்னா தையல் மிஷினுக்கு என்ன பிரச்சனைண்டா, அன்றைக்கு வந்து நான் எனக்கு புதுசு தானே நான் தைக்கிறதுல. அப்போ தையல் மிஷினில் என்ன பிரச்சனைண்டா, அன்றைக்கு நான் தைச்சு கொண்டிருக்கல ஊசி உடைஞ்சிட்டுது. அது வந்து நான் தைச்ச உடுப்பு வந்து ஒரு கல் உடுப்பு தான். அப்போ அதில் பட்டு அது எனக்கு தெரியும், அதில் பட்டா உடையும்ண்டா. நான் தைச்சு கொண்டிருக்க வெள்ளம் வெள்ளமாக அதை இதாகத்தான் தைச்சு கொண்டு இருந்தேன்னா இருந்தாலும் அது டக்குன்னு பட்டு அதை உடைஞ்சிட்டு. அப்போ அந்த ரீதியில் அது வந்து மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போ அந்த இதை வந்து நாங்கள் கலட்டி தான் ஒரு இது மாதிரி ஸ்க்ரூ இது மாதிரி பூட்டி தருவாங்க. அப்போ அந்த இதை கலட்டி தான் நாங்கள் வந்து போட வேணும். சரியோ? அப்போ அந்த இது வந்து கலருது இல்லையா, நான் நினைக்கிறேன் நம்ம மெஷினால் வந்து நல்லா இறுக்கிட்டினோம் போல். அப்போ அது வந்து கலருது இல்லையா. அப்போ அவங்க தான் அந்த ஹோமினிக்காரர் தான் வந்து அதை இருக்கா கலட்டி தர வேணும். அதை கலட்டினா தான் அந்த ஊசி உடைஞ்ச ஊசி எடுத்துட்டு நாங்கள் அடுத்த ஊசியை போட்டு நாங்கள் செய்து கொள்ளலாம். அது நானும் இவ்வளவோ கலட்டி பார்த்தேன்னா கலரையில் வந்து வெளியால் இருந்தும் ஆக்களை கூப்பிட்டு பார்த்தனாங்க, 2 பேரை கூப்பிட்டு பார்த்தனாங்க. அப்போ அதுவும் கலருது இல்லையாம். அவையும் கூட சொன்னவன், நாங்கள் இவ்வளவு இதுவரை செஞ்சுருக்கிறோம், ஆனால் இதை வந்து எங்களால் கலட்டி எல்லாமே இருக்குது அப்படின்ன மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தார். அப்போ அந்த ரீதியில் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. வந்து பார்த்தா பிறகு நான் வந்து தையல் வீடியோவும் வந்து போட்டுக்கொள்ள வேணுமென்றாலும் சொல்லிக்கொள்ளுங்க, நான் போட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ வந்தான் வீடியோ. மற்றபடி நான் இதில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணினவங்களை நான் தப்பாக கதைச்சிருந்தேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்குது, அதாவது வந்து நீங்கள் என்ன மாதிரி என்ன கேவலமாக கதைச்சாலும் எனக்குன்ற ஒரு மனசு இருக்குது. நான் உங்களை வந்து கேவலமாக கதைக்க மாட்டேன். உங்களில் உள்ள பிழைகளை சொல்லிக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு தான் உங்களோட வீட்டில் போயிட்டு உங்களோட அம்மா அப்பாவை கதைங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே போல் உங்களுடைய அண்ணாவோட நீங்கள் இப்படித்தானா கதைப்பீங்கன்னு உதாரணத்துக்காக சொல்லியிருந்தேன். உங்களோட மனம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கதைச்சிருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. என்னுடைய மனசு அப்படித்தான். நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போடுற நீங்களாக இருந்தாலும் உங்களோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறீங்க. அதாவது அந்த அந்த கலோட்டாவோ அந்த கலாட்டாவோ அந்த அதில் இந்த வாரவங்க அன்றைக்கு எனக்கு முதல் சொல்லியிருந்தாங்க, உன்னை டிப்ரெஷன் ஆக்குவேன், இதில் நீ போடுற வீடியோக்களுக்கெல்லாம் உனக்கு கமெண்ட்ஸ் போட்டு உன்னை டிப்ரெஷன் ஆக்குவேன். என்ன எனக்கு இது வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லை. அதாவது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பெரிய பெரிய கல்லன் அப்படி இப்படின்னு கூட கமெண்ட்ஸ் போடுறது, கல்லன் இதில் நீ அப்படி சரியா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து
அது எந்த ஒரு யூடியூபராக இருக்கலாம், பேட் கமெண்ட்ஸ் வராமல் இருக்காது. அப்போ அந்த ரீதியில் பேட் கமெண்ட்ஸ் வந்தால் தான் அது ஒரு யூடியூபர் சொல்லி எனக்கு தெரியும். அதாவது அவர் தன்னுடைய இதில் சொல்லியிருந்தால் பேட் கமெண்ட்ஸ் வருதுன்றா தான் நாங்கள் வளர்கிறோம்ன்ற அர்த்தம் உண்டு. அப்போ அந்த ரீதியில் நான் சந்தோஷம்தான் படுகிறேன், மற்றபடி ஒன்றுமில்லை. அதே மாதிரி நேற்றைய தினம் என்னுடைய உறவுகள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணினீங்க, எனக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரியாக இன்றைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதாவது லைக் பண்ணுங்க. நீங்கள் கட்டாயமாக எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க. அதாவது வந்து மற்றது வந்து எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணத்தான் இன்னும் எனக்கு வீடியோ செய்ய வேணும். இன்னும் இப்படியான ஒரு 2-3 பேருக்காக, அதாவது என்னை சுற்றி நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும்போது ஒரு 2-3 நுழம்பு வந்து என்ன குத்தினா நான் அந்த நுழம்புக்கு அடிச்சுட்டு போயாமல் போயிடுவேன். அந்த நுழம்பை அடிச்சுட்டு போயாமல் போயிடுவேன். அவ்வளவு பட்டாம்பூச்சி என்னை சுற்றிக்க நான் ஒரு, அதாவது பட்டாம்பூச்சின்றது வண்ணத்தி பூச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன. அப்போ அப்படி சுத்தேகளை நான் ஒரு 3 நுழம்பு என்ன கடிக்குதுன்ற உடனே நான் அந்த நுழம்புக்கு பயந்து நான் ஓட போகிறது இல்லை. சரியா ஒன்று வந்து நான் அதுக்காக வந்து நுழம்பு திரி கொடுத்தலாம், இல்லாட்டி ஸ்ப்ரேயால் அடிச்சுட்டு போகலாம், இல்லாட்டி அந்த பெட்டால் அதை கலைச்சிட்டு போவேன். அப்படித்தான் ஒழிய மற்றபடி இது வழக்கெல்லாம் நான் பயந்து அடித்து நான் வீடியோ செய்ய போகிறத நிறுத்த போகிறதும் இல்லை. மற்றது வந்து நீங்கள் தான் சும்மா இருக்கிற என்ன வந்து கிளறி வரீங்க. நான் யாரையுமே இப்போ கதைக்கிறது இல்லை, யாரை பற்றியும் கதைக்கிறது இல்லை. ஆனால் நான் போடுற வீடியோக்குள்ள ஒரு வீடியோவாவது நீங்கள் சேர்த்து அந்த நினைச்சு அப்படி மாதிரி நீங்கள் கதைக்கிறீங்க. அதாவது நான் அவரைத்தான் கதைக்கிறேன்னா அப்படின்ன மாதிரி நான் ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நான் கதைக்கிறேன். மற்றபடி நான் யாரையும் சேர்த்து கதைக்கல, அண்டே சொல்லிட்டு நான் கதைக்க மாட்டேன். அப்போ நான் கதைக்கல, அதுதான். மற்றபடி பார்க்குற என்னுடைய உறவுகள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க. இதில் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் பிள்ளையாக கதைச்சிருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.